Hello friends, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு vlog தான். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ ஒன்னு போட்டுருந்தேன். அதுக்கு அந்த பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்த vlog தான் இது. இன்னைக்கு தான் என்னால எடிட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த vlogல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து லிட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் வீட்டில் இருந்து. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது. இப்போது எப்போவுமே வந்து 6 o'clock மேலே போகிறதுனால ரொம்ப இருட்டிடுது. கிட்ஸ் வந்து இந்த வெளிச்சத்தையே பார்க்குறதே இல்லை, அந்த மாதிரி ஆகிடுது வெளியே போகிறப்போ. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஏரியாவை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீட்டை சுற்றி இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லாம் தான் இது. சரி, இப்படி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இந்த குட்டீஸும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக போனோம். அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன். கத்தாரில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஏரியா. நம்ம வீட்டில் இருக்க முன்னாடி உள்ள ஸ்ட்ரீட், பின்னாடி உள்ள ஸ்ட்ரீட், சுற்றி உள்ள ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து இதுதான். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இருக்குது, சன்செட் சூப்பர் மார்க்கெட். இப்போ அப்படியே நம்ம திரும்பி வரலாம் இங்கேருந்து. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே அது இதுன்னு எல்லாமே வந்து கிடைக்கும். எங்கள் லிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. ரைம்ஸ்லாம் வேற இதில் வந்து அவள் சொல்லியிருப்பா பாருங்கள். இப்போ நம்ம ஏரியாவில் சுற்றி முடிச்சுட்டு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கால் ஒன்று வந்துருச்சு ஆஃபீஸில் இருந்து வர சொல்லி. அதனால் வந்து இப்போ அவங்க போகணுன்றதுனால எங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி வெளியே போகலாம் ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ வீட்டுக்கு போகிற வழியிலேயே வந்து ஒரு ஜூஸ் ஸ்டால் இருக்குது. அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். லிட்டி வந்து எப்போவுமே வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சிட்டா எதுவும் பண்ண மாட்டா, ரைம் சொல்ல மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா. இன்றைக்கி அதிசயமாக வந்து ரைம் சொல்லியிருந்தா. ஸோ அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன் நான். நீங்களும் பாருங்கள், அவள் சொல்லுவா. Beep, 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 beep. The horn on the bus go beep, beep, beep. Hold it down. The door on the bus go open and shut, open and shut, open and shut. The doors on the bus go open and shut. Hold it down. Baby, wah, 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 wah. The baby and the bus go wah 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 all to the town. The mommy and the bus go shh 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 shh. The mommy and the bus go shh 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 all to the town. The daddy and the bus go I love you, I love you, I love you. The daddy and I love you all to the town. Clap, 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 clap. இப்போ நம்ம வீடு பக்கம் இருக்கிற அந்த ஜூஸ் ஸ்டால் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து வந்தாச்சு. அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். அது வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போது வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து கிளம்பும் போது அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு இப்போ கிளம்பிடலாம். ஒரு 5 minutes நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இங்கேருந்து.
அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் தெரியுது இல்லையா, இது ஒரு பார்க் தான். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. என்னைக்காச்சும் ஓப்பன் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இங்கே பார்த்ததுமே ஸ்வீட்டிக்கு வந்து உள்ளே போகணுன்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் உள்ளே போக முடியாது. அதனால் கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டீயும் போட்டுட்டேன். ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்லான்றதுக்காக டீ வந்து உடனே போட்டாச்சு. அப்படியே வந்து நம்ம ஸ்நாக்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா இந்த பழம்பொரி, அதுக்கப்புறமா கட்லெட் வந்து லிட்டியும் ஸ்வீட்டையும் சாப்பிடுவாங்கன்னு வாங்கினோம். அது கூடவே வந்து 2 வடையும் வாங்கினோம். கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் இந்த பழம்பொரியும் வடையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் வந்து கிளம்புனதும் லிட்டி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து நைட் ஏதாவது டின்னருக்கு ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஏதாவது ரெடி பண்ணிடலாம், ஏன்னா வர எப்படி லேட் ஆகும் என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு உப்புமா மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சேன். நான் சொன்ன ரெசிபி இது தான். உப்புமா வந்து நம்ம எப்போவுமே பண்ணுவோம், நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம், பருப்பு எல்லாமே. அதனால் இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மெத்தடில் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து காரம் நமக்கு கிடச்சிரும். கூடவே வந்து ஒரு 2 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. இதெல்லாம் நல்லா பொரிய விடுங்க. எப்போவுமே உப்புமா செய்யும் போது உப்புமாவா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அதிகமாக சேர்க்கறதுனால. அப்படியே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உப்புமாக்கு. அப்படியே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு கப் ரவா தான் சேர்த்து பண்ண போகிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி நிறைய வெங்காயம் நிறைய பருப்பெல்லாம் சேர்த்து செய்யும் போது உப்புமாக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடச்சிரும். பிடிக்காதவங்களுக்கும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து ரவா வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவா வந்து எடுத்திருக்கேன். அப்ராக்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 2 பெரியவங்க 2 குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரவாவை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ரோஸ்டட் ரவா தான். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இது மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கிறதுனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட சேர்த்துட்டு இதை பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நெய் சேர்த்தும் இந்த உப்புமாவை பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லை அப்படின்னா இப்போவே போட்டுடணும், கடைசியாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். ஸோ இப்போவே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே இருந்துச்சுன்னா ரவா வந்து சூப்பராக வெந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சைடில் இருக்க தண்ணி எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட உப்புமா பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெங்காயம் கட் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் வேலையே. மற்றபடி வந்து இதை தாளித்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டோன்னா போதும், குயிக்காக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டின்னர் வந்து ரெடி. இந்த உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊறுகாய் மட்டும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து டின்னரெல்லாம் முடிச்சுட்டு குட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க வந்து மேலெல்லாம் தண்ணி கொட்டி திருப்பி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நாங்கள் வந்து இவர் வந்துட்டார் வீட்டுக்கு. இப்போ வந்து கிளம்பியாச்சு. சரி இப்போது ட்ரெஸ் ஏதாவது பார்க்குறதுக்கு போகலான்னு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரெஸ் பார்க்குறதுக்கு வந்து திரும்பவும் ரமீஸ் போனேன்.
அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு ஷாப் போனேன். எனக்கு ரெண்டத்துலேயுமே செட் ஆகலை. ஒன்று சைஸ் இருந்தால் கலர் இல்லை, கலர் இருந்தால் சைஸ் இல்லை, இந்த மாதிரி வந்து மாட்டிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரம்மீஸில் வந்து நான் ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்தேன், ஆஃபர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இன்னமும் இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் அந்த ட்ரெஸ் எல்லாமே நான் வந்து அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, போன விலாகில் சொல்லியிருந்தேன் அடுத்த விலாகில் காட்டுறேன்னு சொல்லி. ஆனால் என்னால் இந்த விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ அதை தனியாக வந்து நான் உங்களுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்வீட்டி லிட்டி ஏஜில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுக்கலாம். நான் கண்டிப்பாக அதை வந்து அடுத்த விலாகில் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வந்து கேக் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இவர் வந்து உள்ளே போயிட்டாரு. இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதுனால நாங்கள் வந்து காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டி வந்து கொஞ்சம் வாயாடிட்டு இருந்தா. அவளுக்கு பர்த்டேன்னு வந்து நான் சொன்னேன் உனக்கு பர்த்டே அப்படின்னு உடனே அவள் யாருக்கும் நினச்சிட்டு ஹாப்பி பர்த்டே பாட ஆரம்பிச்சிட்டா. எங்கே போயிருக்காங்க? கேக் வாங்கவா? கேக் யாருக்கு கேக் வாங்குறாங்க டாடா? ஹலோ சொல்லு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து நாங்கள் வந்து லூலு போனோம். போயிட்டு அங்கே வந்து எனக்கு இவளுக்கு ட்ரெஸ் வந்து செட் ஆயிடுச்சு. அதனால் நான் 2 ட்ரெஸ் எடுத்தேன். அவள் பர்த்டே அந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பா பாருங்க, பிங்க் கலர், அங்கே தான் எடுத்தேன். நான் கண்டிப்பாக அடுத்த விலாகில் இந்த ரம்மீஸில் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும் போது இதெல்லாம் என்ன ப்ரைஸில் எடுத்தேன், இதோட சேர்த்து எடுத்த அந்த இன்னொரு ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு குட்டீஸ் தூங்கின பிறகு நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் வந்து பண்ணேன். நான் ஆக்சுவலாக அல்ட்ரோனாக் போனேன். கியூ மாலில் இருக்க அல்ட்ரோனாக்கும் அதுக்கப்புறம் லூலுலையும் வந்து பார்த்தேன். எனக்கு பர்த்டே டெக்கரேஷனுக்கு எதுவும் பெருசாக செட் ஆகலை. அதனால் வந்து இந்த அல்ட்ரோனாக்கில் வந்து இந்த மாதிரி சார்ட் பேப்பர் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சரி நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D ஃப்ளாரல் நம்பர் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இது ஏற்கனவே வந்து போட்டேன், உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், ஏற்கனவே எடிட் பண்ணி போட்டுட்டேன். இதை இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அல்ட்ரோனாக்கில் தான் வாங்கினேன். இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து அங்கே வந்து நல்லா சீப்பாகவே கிடைக்குது. எல்லாமே வந்து 1 ரியால் 2 ரியால் இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து எல்லாமே வாங்கினது. ரொம்ப சீப்பாகவும் நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு திருப்பி அது எல்லாமே போக தான் போதும். அதனால் ரொம்ப இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வாங்கி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நல்லாவே வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 2 வந்து கார்ட்போர்டில் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி அன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ட் பேப்பர்லேயே வந்து பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறம் வந்து பர்த்டே பேனர் வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலரில் தேடினேன், அதுவும் கிடைக்கல. அதனால் வந்து இதே சார்ட் பேப்பர்லேயே வந்து அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் வந்து லெட்டர்ஸ் கட் பண்ணி நான் அதுலேயே பண்ணிவிட்டேன். அது நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் பர்த்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சு, சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வந்து எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் அந்த பர்த்டே பேனர் அதுக்கப்புறம் இந்த 2 இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பலூன்லாம் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேக் மேலே உள்ள டாப்பர் கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த ஃபோம் ஷீட்டில் பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பர்த்டே அன்றைக்கி வந்து லிட்டி வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்கா. இதுதான் வந்து நான் லூலுவில் எடுத்த ஒரு ட்ரெஸ். இன்னொரு ட்ரெஸ் அப்புறமா காட்டுறேன் அடுத்த விலாகில். இது வந்து அவளுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பிங்க் கலருக்கு இது நல்லாவே சூட் ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க எங்களுக்கு போச்சு. கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு, எல்லாமே வந்து எப்படியோ முடிஞ்சு எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.